மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இப்போ வந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, இது வரைக்கும் ஒரு வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்த குரு இப்போ 12ஆம் இடத்துக்கு வருகிறார். நிறைய பேர் நினைப்பீங்க மிதுன ராசிக்காரங்க, என்ன சார் இது வந்து 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு இப்போ 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வருகிறதே, இது வரைக்கும் வந்தது எல்லாமே போயிருமா, பிரச்சனையா இருக்கா அப்படிங்கிற சில பேருக்கு ஒரு பயம் கலந்த ஒரு கவலை இருக்க தான் செய்கிறது. பட் உண்மை என்னன்னா, இது வேறமான ஒரு பலன்களை கொடுக்க போகுதுங்கிறதா உண்மை. அதாவது அது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக போன 12 மாசம் இருந்தாலும், இப்ப அடுத்து வரக்கூடிய மே 1ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 12 மாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான நீங்க பிளானிங்காக சில விஷயங்கள் காய் நவுத்துறீங்கிற மாதிரி ஒரு படலத்தை கொடுக்க போகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அதில் ஆதாயம் பெறக்கூடிய விஷயமாகவும், வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி அதில் போய் கொஞ்சம் ஆதாயம் பார்க்குற மாதிரியும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்க பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க.